அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பெயர்ந்துருவாங்க. ராகு கேது பெயர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போய்டுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வளையில் எல்லாம் கிரகணால முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டார். மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரம் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துட்டுருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அங்கே நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார். அதனால் இந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நன்னா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறதா இல்லை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும்.
ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, விஸ்வாசு வருடம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய உங்கள் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரிலாம் நமக்கு அனுகூலம் கிடைக்கும்? நமக்கு முக்கியமாக குரு தான் மெயின். அடுத்து சனீஸ்வரர், குரு அது சுக்கராச்சாரியர்லாம் பார்ட் டைம் மாதிரி அசுரர்களுக்கு தான் மேகம் போவார், நமக்கு வரமாட்டார். குரு முக்கியம், எல்லாருக்கும் வேணும், அசுரர்களுக்கு. அதே சமயத்தில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டில் இருந்துட்டு நமக்கு அனுகூலம் பண்ணிடுவார். ஒரு பிரச்சனை இல்லை, மாத கிரகங்கள் தான். அதிகபட்சம் பார்க்கும்போது இந்த ராகு கேது இம்சை நம்ம தாங்க முடியாத இருக்குது. பிறக்கும்போதே ராகு கேது சம்மந்தப்பட்டதில் பிறந்தது. ராகுல போய் தலையில் உட்காந்துட்டு இருப்பான், ஜென்மத்தில் உட்காருவான், ஜென்ம நட்சத்திராதிபதியோடு ராகு சம்மந்தம் இருப்பான். இதெல்லாம் பூர்வ முடிவில் உட்காந்துருப்பான், இல்லைன்னா தன வீட்டில் குடும்பத்தில் உட்காந்துருப்பார். இதே வீட்டில் உட்காந்துருப்பார் இல்லை, 3ஆம் வீட்டில் உட்காந்தானா ஏடா கூட பண்ணிவிடுவார். இதெல்லாம் இருக்கும்போது எக்கச்சக்கமாக லாபத்தில் உட்காந்தா 0 ஆகிடும். இதெல்லாம் இந்த பாம்புகள் பண்ணுற கூத்து கொஞ்சம் இல்லை. அந்த புதனும் சுக்கிரனும் நமக்கு சேர்ந்து கூட அப்பப்போ அடுக்கிறார். அதுவும் ஆவணி மாதத்தில் அந்த சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு ரிஷபத்துக்கு நான் சுகஸ்தானாதிபதி அந்த சிம்ம சூரியன். ரிஷபத்துக்கு சிம்ம சூரியன் சுகஸ்தானாதிபதி இருந்தாலும் எல்லாருக்குமே சூரியன் வேணும், அவர்கிட்ட தான் எல்லாமே வருது. அங்கே போய் இந்த ராகு கேது பஞ்சம் சிம்மத்தை கேது உட்காந்துடுறாரு, ராகு கும்பத்தில் உட்காந்துடுறாரு இல்லையா. அதனால் இன்னும் விஷயம்னா இந்த பாதிப்புகள்லாம் சித்திரை மாதத்துலேயும் நடக்கிறது. நல்ல காலம் குரு சித்திரை மாதம் கடைசியில் 22 பேச்சு தனுசுக்கு இதுக்கு மிதுனத்துக்கு பெயர்றாரு, ரொம்ப சௌரியம். பங்குனி மாதம் போன வருஷம் பங்குனி மாதம் தான் மக்கரம் முடிஞ்சு குரு உட்காந்துருக்காரு. அது நிம்மதி. இப்போ உட்காந்து குருவும் சுக்கரனும் ராசி பொருத்தம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் மிதுனத்துக்கு போவார், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் மிதுனத்துக்கு போனவனு அந்த பின்னாடி போக போக புதனும் குருவும் ராசி பண்ணணும். ஒரு வருஷம் அங்கே இருப்பார்ல, ஆனால் ஒரு வருஷம் பேர் குரு அங்கே ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது இல்லை, அதிசாரத்தில் வந்துடுறார், கடகத்துக்கு பெய்துடுறார். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, புரியுதுங்களா. அதிசாரத்தில் குரு எப்போ வர்றாருன்னா கடகத்தில் பெறக்கூடிய இந்த குருவான பின்னாடி அதிசாரத்தில் வர இப்போ வரப்போதில்லை, டைம் இருக்கணும். அதனால் இந்த மாதத்து இந்த சம்மந்தப்பட்ட கடகத்தில் வந்ததுனால பெரிய அனுகூலம் என்னென்னா, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து நேர அந்த சனீஸ்வரனை இந்த மீன சனீஸை பிறந்துடுவார், உட்காந்து பார்த்துருவார். அப்போ பார்த்துக்கோங்க, மீன சனி போகிறோன்னா சனீஸ்வரர் இந்த விஸ்வாச வருஷம் மாசி மாதத்தில் மாறுறார். அது வரைக்கும் கும்பத்திலே இருப்பார். சனி ராகுவோட கும்பத்தில் இருப்பார், ராகுக்கு இது பேச்சு எழுதுறது இல்லையா. அதனால் ராகுவோட கும்பத்தில் இருக்கும்போது அந்த செவ்வாய் மனுக்கிட்டு கடகத்திலே இருக்கிறதுனால ரொம்ப சௌரியம். அந்த செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு செவ்வாய் கடத்திராதிபதி, அவர் உட்கார்ந்து சனீஸ்வரனை பார்க்குறாரு. சனீஸ்வரன் தர்ம கர்மாதி கொடுக்கும், தர்ம கர்மம் துத்துக்கும் சனீஸ்வரன் தான் பொறுப்பு. சனீஸ்வரன் நன்னா இருந்தார்னா நமக்கு உழைச்சி சம்பாதிக்கலாம், ஆரோக்கியம் இருக்கும், நமக்கு உடம்புக்கு வலி இருக்கும், எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண முடியும், சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ முடியும். இல்லைன்னா இன்னொருத்தர் கை எதிர்பார்க்கணும். சனீஸ்வரர் செயலாற்ற முடியாத போயிடுதுன்னா யூ ஆர் டிபெண்டிங் அப்பான் சம்மடி எல்ஸ். உனக்கு சரீரத்துக்கு இன்னொரு ஆள் வேணும், பார்த்துக்கோங்க. அதனால் நன்னா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. அப்படியே வக்கரம் வந்தாலும் புது வருஷத்தில் மாசி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு மீனத்துக்கு போன உடனே சனீஸ்வரன் ஹாப்பியாக இருப்பார், சுக்கராச்சாரியோடு இருப்பார் மாசி மாதத்தில். இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு ஆடி மாதம் தான் கொஞ்சம் யூனிஃபார்மாக போகும். ஆவணி மாதத்தில் சூரியனோடு சாப்பிட்டு கேது சாப்பிட்றார். அதனால் பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த சுக்கராச்சாரிய கடகத்தை வருவார், கடகத்தை இருந்த புதன் உடனடியாக போய் சூரியனை சிம்மத்தில் உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவார். இல்லைன்னா சூரியன் டல்லு தான். சூரியன் படுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. யாரையும் நோக்கு பிராணசக்தியாலேருந்து தான் வருது.
5 பிராணசக்தி சூரியன்லேருந்து தான் வருது. உயிர் வாழ்றது கஷ்டம். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய பட்சத்தில் உடனடியாக புதன் சுக்கிரன் 2 பேருமே காலம் நாளத்தை பார்க்காம உடனடியாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவரை கவர் பண்ணி க்ளோஸ் பாம்பை அடக்கி ஆள்றாங்க. அதே மாதிரி தை மாதம் வரும்போது அடக்கி ஆள்றாரு. இப்படிலாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய கேப், நடுவில் இடைவெளி இருக்குது. ஹாப்பியாக வாழலாம். ஒரே சமயத்தில் இப்படி இப்போ நமக்கு சர்ப்பங்கள் இம்சை பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த காலத்தில் நமக்கு தக்க துணையாக இருந்து உடனே நமக்கு என்ன வேண்டும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு எப்போதுமே கஷ்ட காலங்கன்றது ஒன்றும் இல்லை. கஷ்டங்கள் வரும்போது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா அடுத்த நிமிஷமே நமக்கு நார்மலாக இயற்கையான நல்ல வாழ்க்கை வந்துடுது. நமக்கு ஹேண்டில் பண்ணுறது திறமை நமக்கு அந்த நேரத்தில் சாமர்த்தியம் கொடுத்து நல்லபடியாக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும். அது பண்ணுறதுக்கு தான் பகவான் நிறைய பண்ணுறார். இதில் என்ன ஆச்சரியமான அனுபவங்கள் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சரியமான அனுபவங்கள் லைஃப்பில் வரும். பகவான் நம்மளுடைய கண்ணு முன்னாடி செயல்படுறான்றது அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும், விஸ்வாவசு வருஷம். ஸோ ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் நிறைய வரும். பயப்பட வேணாம். அதுக்காக உடனே ரெமிடியல் ஒரு லைஃபு கிடைக்கும், உடனே கிடைக்கும். ஏதாவது மாற்றங்கள் நிறைய வாழ்க்கையில் வரும். அது உனக்கு அனுகூலமாகவும் மாறும். அதற்குள்ளே நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோம்னா குதிரைப்படி ஆகும். அப்படி தான் டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறாங்களே, அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அமைப்பில் வெரி ஃபாஸ்ட்டாக இந்த வருஷம் போகிறதே தெரியாது, அவ்வளோ அருமையாக போகும். வெளி வட்டார சுற்றி வட்டாரத்தெல்லாம் கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்கும். இன்னும் ரிக்யூப் பண்ணி ஆகலை. அதை இன்னும் வேர்ல்டு வார் அந்த வார் இந்த வார் சொல்லிக்கலாம். நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் சண்டை போட்டுன்னே இருக்குது நிலைமை தான் இருக்குது. அமைதியாக வாழ்ந்து ஆனந்தமாக போகிற அளவுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பங்கு என்ன, உன் குடும்பம், நண்பர்கள், சொந்த சார்ந்தவர்கள், அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். புரியுங்களா? மூக்கு நோட்ட என்ன விதம் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இந்த குழந்தைகளை எச்சரிக்கையாக பழக்கிறது நல்லது. இன்னும் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு கலாச்சாரத்தை மூடிதைக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் நிறைய இருக்குது. சர்ப்பங்கள் தலையீடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த கலாச்சார பின்னடைவு நிறைய இருக்கும். அதுதான் நம்ம பார்த்து நம்ம வரைக்கும் பார்த்துன்னு தப்பிச்சுட்டு போகிறதுக்கு இந்த ஒன்றால் அது அழகாக பண்ணியிருக்காரு பகவான். தெய்வீக வழிபாடு நிறைய இருக்குன்றதுக்காக வேண்டி நம்மளுடைய கர்மத்திலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. அது பகவான் நமக்கு வழியேற்ற அமைப்புகளை கொடுக்கும்போது நம்ம வெளியில் வந்துடுவோம். சுபத்தில் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மெயின், செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாய்மெண்ட் என்பது பேர். அவங்களோட தொழில்நுட்பம் நிறைய இருக்கும். கலைஞர்கள், கலைத்தொழில், சிறு தொழில், குறுந்தொழில், அப்புறம் எஜுகேஷன் தொழில், இந்த ஆக்டிங் ட்ராமா பத்திரம் இல்லை, ஆர்டிஸ்ட்டு அது பத்திரம் இல்லை. அவங்க தான் அந்த இன்னோவேஷன், தொழிலுக்கு உண்டான டெக்னாலஜி சொல்லுவீங்களேன், அந்த இதெல்லாம் இன்னோவேஷன் அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கராச்சாரியரில் தாய்மை குணம், அந்த சுக்கராச்சாரியனுடைய அந்த வீடு பொறுத்த வரைக்கும் சுக்கரர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. குரு என்ன தான் கொடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கலை படைப்புகள், படைப்பாளிகள் சொல்லக்கூடியது எல்லாமே சுக்கிரன் தொடர்பு இல்லைன்னா முடியும். சந்திரன், அதாவது சந்திரன் அந்த வீட்டில் ரிஷபத்தில் உச்சமாகுது. சனீஸ்வரர் துலாத்தில் உச்சமானால் கூட, பலமானால் கூட, அவர் வீட்டில் மகரத்தில் செவ்வாய் உச்சமான, இப்படியே மாற்றின்னு வச்சுருக்கான். செவ்வாய் அங்கே மகரத்தில் உச்சமானால் தான் நமக்கு வேண்டியது நிறைய கிடைக்கும். தொழில் டெக்னிக்கு சம்மந்தப்பட்டதில் உழைப்பு கூடணும், அப்போ தான் மெருகூடும் செயல் பாருங்க. அந்த இதெல்லாம் செவ்வாய் தான் ஆனஸ்டாக பயங்கரம் பண்ணுவார். அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் நமக்கு செவ்வாயே பண்ண மாட்டார், அந்த ஆற்றல் நமக்கு உடம்பில் கொடுத்து பண்ணுவார். புரியுதுங்களா? ஸோ இந்த பஞ்சபூத அந்த பௌதிக உடம்பு தான் அது நமக்கு நேரடியாக இது மூலம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது தான் கோல்சாரம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அமைப்பில் இருக்கும்போது எல்லாருக்கும் வெட்டிய வானத்தை பார்த்து உட்கார முடியாது. இனிமேலாம் நல்ல ஏர்னிங்ஸ் வரும்போது காற்றுள்ளே போய் தூற்றிக்கொள், நிறைய இன்கம் வரும். டிமாண்டு, எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆண்டர்பிரனர் ஒரு நாளைக்கு பண்ண முடியாது. முதலாளிகளுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த வருஷம் கிடையாது. உங்களுடைய உழைப்பாளருடைய ஒரு அமைப்பில் பார்க்கும்போது உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால் எப்போதும் வேலைக்கு ஜீவன் கையில் பணம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் வச்சுருக்கேன். எல்லா கேட்ரிங்லேருந்து எல்லா தொழிலும் விருத்தியாகும். அத்தனை தொழிலும் விருத்தியாகும் போது நமக்கு என்ன உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ கொடுத்துக்கிற சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. நம்ம சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திட்டு ஆரோக்கியம் கொடுக்குறாரு. ஆரோக்கியம் கொடுக்குறார். மூளை டைம்லி சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணணும் இல்லை,
அந்த டைம் நெக்காட் கரெக்டாக அது நுட்ப புத்தி அதுவும் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்போது நடுநடுவில் ப்ராப்ளம் வருதுன்னா சர்ப்பங்கள் இந்த சூரியனுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனால வந்து வேணாம் அது உடனே ரெடியும் பண்ணிடுறான் புதன் அல்லது சுக்கரன் 2 பேரும் போய். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இத்தனை விஷயங்களில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்கான்னு நமக்கு புரியும். ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா அந்த கும்பலாக 4 கிரகம் 5 கிரகம் வரும்போது சர்ப்பங்கள் இருந்ததுன்னா யாருக்கோ போகிறது. சர்ப்பங்கள் இருந்ததுன்னா யாருக்கோ போகும். அப்படி சர்ப்பங்கள் இல்லாத அமைப்பில் இருக்கும்போது சனீஸ்வரர் அந்த ராகு தொந்தரவுனால வக்கரம் மாறார். குரு அப்படியா நிம்மதியாக கடகத்துக்கு அதிசாரத்தில் பிறந்தது. அப்பா இந்த சர்ப்பங்கள் கண்டே படலை அப்படின்றது நல்ல ஹெல்ப் பண்ணுவார். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கிறது. நமக்காக வேண்டி இந்த குரு எந்த அளவு உழைச்சிருக்கான்னு நான் தெரியும். அவர்கிட்ட தான் பத்திரமா சேஃப்கார்டை எல்லாம் கொடுத்துருவான் பகவான். அந்த அளவுக்கு இருக்கும்போது சூரியன் கொடுத்துருவோம் அவர்கிட்ட தான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த வருஷம் நம்ம நாடு மட்டும்தான், வெளிநாடுலாம் கிடையாது. இந்த அஸ்ட்ராலஜியே நமக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷம் கொடுக்குறார். பன்மடங்கு கொடுக்குறார். நல்ல விருத்திக்கு வரும், தொழில் விருத்தி வரும், எல்லாமே விருத்திக்கு வரும். உங்களுடைய உங்கள் உழைப்பு நல்லபடியாக காசாகும், பலன் கொடுக்கும். என்ன விஷயங்களில் பார்க்கும்போது ஒரு மாதம் கூட பாடாது. ஆவணி மாதத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி மகர மாதம் சொல்லக்கூடிய தை மாதம் நல்லா இருக்கும். அந்த பங்குனி மாதம் வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் சூப்பர். இந்த வருஷம் வரும்போது இந்த மாசி மாதம் வரும்போது சனீஸ்வரர் அப்போ தான் மெதுவாக மீனத்துக்கு போகிறார். மீனத்துக்கு போனோன்னா சுக்கரார் அது சேர்ந்து கொட்டும். ஒரே மாதத்தில் பங்குனி மாதத்துல உங்களுக்கு நிறைய கொட்டக்கூடிய அளவு வச்சுருக்கார் பகவான். பங்குனி புதனும் போவார். புதன் அங்கேருந்து கொடுத்து புதனோட குரு ராசி பிறந்த பண்ணிப்பார். மிதுனத்துலாம் போவார். மறுபடியும் வக்கரம் ஆகி முடிஞ்சு திருப்பி மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடுவார். மிதுனத்துக்கு போய் வக்கரம் முடிஞ்சு ஹாப்பியாக. அது வரைக்கும் அதிசாரத்தில் போன குரு கடகத்துக்கு திரும்பி மேலே வந்துடுவார். கவலைப்பட வேண்டியதில்லை. அவ்வளோ அருமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு இல்லைனாலும் உடனடியாக பதில் கிடைக்கும். நமக்கு ரிசல்ட் வரணும் இல்லையா? என்னத்துக்கு ஒவ்வொரு விஷயம் கோர்ட்டில் நீதிமன்றத்தை போயிட்டு இருக்க முடியும். சொல்யூஷன் அவன் கொடுத்தா தான் சொல்யூஷன். அதனால் சோய பயம், கல்லர் பயம், அந்த பயம், வியாதி நமக்கு மருந்து டாக்டர் பிடிங்கின்னு போகிறது, பணம் ரொட்டேஷன் இல்லாத போய் பணத்துக்கு அழைய காட்டு கடன் வாங்கி அவஸ்தைப்பட்டு அதெல்லாம் வந்து 190% குறைஞ்சிடும். அப்போ எப்படி அதுக்கு உறவுகள் கூடி போயிட்டுனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற ஒரே இல்லை சொன்ன அர்த்தம். அதுக்கு உறவுகள் கூடி வாழணும். அதுதான் நான் சொல்கிறது மெயினாக. உறவுகள் சின்ன விஷயம் சண்டை கண்டெல்லாம் போட்டுக்காது. மறுபடியும் ஒரு நல்லது பிள்ளாதுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். நல்ல கொசலம் விசாரிங்க. நல்லது அப்படி ஏதோ முடிஞ்சது சர்வீஸ் பண்ணி ஒத்துமையாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஏதாவது நல்லது வந்துகிட்டே இருக்குது. குடும்பத்தில் கல்யாணம், குழந்தை குட்டி பிறகு, திருமணம் வாழ்க்கிறது, புதுசாக வேலைக்கு போகிறது, ஜாப் செய்கிறது, சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிறந்த நாள் அத்துக்கு குடும்ப தெய்வங்களுக்கு ஆராதனை போகிறது, ஊருக்கு சுற்றுறது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. அத்தனை விஷயத்துக்கு உடம்பு முடியாது யாராவது கவனித்து ஹெல்ப் பண்ணுறது, பாதிக்கப்படுறது, சந்தோஷமான பேசி சுகமாக அனுபவிக்கிறது, பேசப்படுறது, எத்தனையோ விஷயங்களெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கிறது. அனுகூலம் இருக்குல்ல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரக்கூடிய பண்டிகைகள் சொல்லக்கூடியது, விழாக்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அத்தனை விஷயங்களும் கலந்துக்கிறதுக்கு மனுஷங்களே இல்லை. ஒரு அறுத்து போயிருக்கு. இப்படிலாம் இல்லாமல் மறுபடியும் ஒரு புனர் வாழ்க்கை இந்த வருஷத்தில் அவன் கொடுக்குறான். நம்மளால் முடியுமா? அந்த ஒரு யுனிக் ப்ரொசீஜர் தான். இந்த ஒரு யுனைடெட் சிஸ்டத்தை, ஐக்கிய பாவ சிஸ்டம் இந்த வருஷம் நிறைய கொடுக்குறான். சமுதாயம் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறீங்களே, சமுதாய ஏற்றத்தை நிறைய கொடுக்குறான். அதனால் நமக்கு வந்து கலைகள் நன்னா வருது. பண்பாட்டு கலைகள் மட்டும் நன்னா அனுபவிக்கலை. பண்பாட்டுகள் நம்ம நாட்டில் இல்லாததான் நல்லா அனுபவிக்கலாம், விருத்தியாகும். எழுத்துத்துறை நன்னா, இப்போ எழுத்துத்துறை எல்லாம் இந்த பொட்டியிலே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எழுத்துத்துறை நன்னா பண்ணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் பொக்கிஷங்கள் இருக்குது. அது கிராமிய பண்பாடெல்லாம் காணாமல் போயிடுது. இப்போ தான் மறு வருது. சித்த வைத்தியம் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹோமியோபதி இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு லம்பாக பணத்தை கொடுத்து புண்ணாக்கிட்டே இருக்க, உடம்பு புண்ணாக்கிறதுக்கு லம்பாக பணம் கொடுத்துட்டு நம்ம பந்தாவாக இப்படி போயிடணும். வாழ்க்கையாது
யார் பார்த்துக்கிறது, யார் சொல்கிறது, யார் கடன் வாங்கி கொடுக்குறது, யார் அடைக்கிறது, உடம்பு அப்படியா இருக்கிறது, எவ்வளோ அலைச்சல் ஓய்ச்சல், இதெல்லாம் இந்த வருஷம் மட்டுப்படும். அதனால் ரிஷபராசினியர்களுக்கு ஒவ்வொரு துறையிலையும் சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இருக்குது. கலைகள் படைப்பாளிகள் நிறைய இருக்கிறதுனால எந்த துறைகளில் எதுனா அதுவும் சமையல் கலை, என்ன கலையும் எப்போதும் உணவு முக்கியம் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த வருஷம் நிறைய அதாவது படிச்சுட்டு இருக்கும்போதே முன்னாடியே பலரும் சொல்லியிருக்கேன். படிச்சுட்டு காலத்திலேயே குழந்தைகள்லாம் இதெல்லாம் அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும், அத்தனை விஷயமும் தெரிஞ்சுக்கும். ஒன்றும் பணமாகும், அத்தனை வித்தைகளும் பணமாகும், காசாகும். ஸோ தன்னம்பிக்கை வாழ்க்கையில் நிறைய வரும். உடல் உழைப்பு கூடும். எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட உறவுகள் என்ன ரிலேஷன்ஷிப் நல்லா செழிப்பாக இருக்கும். இத்தனையும் காரணமாக இருக்கிறது சம்மந்தப்பட்டது இந்த சுக்கிரனும் புதனும் தான் போய் அடிக்கடி போய் இந்த ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுறாரு நமக்கு பொறுத்த. இல்லைன்னா குருவும் பாதிக்கப்படும், சனீஸ்வரும் செவ்வாயும் பாதிக்கப்படுறது. அதுலேருந்து மீட்டு நம்மளை காப்பாற்றி நமக்கு வேண்டியது அந்த நேரத்தில் காலத்தை குறைக்காமல் பாழாக்காமல் நம்ம செஞ்சு கொடுக்குறாருன்னா நம்ம மனோதிலம் எவ்வளோ வலுவாக இருக்கணும் பாருங்கள். அத்தனை வசதிகள் வாய்ப்புகளும் நம்ம பெறணும்னா நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் சொல்லி வாழ்த்து அணுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.